எல்லாருக்கும் வணக்கம். வர்ற ஜனவரி 31, 2024 அன்னைக்கு வந்து டெல்லியில் அமைந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் அலுவலகத்தை நோக்கி வந்து ஒரு மாபெரும் கண்டன பேரணி நடக்க போகுது. இந்த கண்டன பேரணி வந்து பாரத் முக்தி மோர்ச்சா வந்து நடத்த போகுது. இதுக்கு வந்து தலைமை தாங்கிறது பாரத் முக்தி மோர்ச்சாவோட தேசிய தலைவர் மாண்புமிகு வாமன் மேசாம் அவர்கள் வந்து தலைமை தாங்குறாரு. இந்தியாவிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து இந்த பேரணியில் வந்து கலந்துக்க போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் எல்லாம் வந்து இந்த பேரணிக்காக வந்து பங்கேற்க போகிறாங்க. காரணம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மோசடி வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து எந்த விதமான நேர்மையான தேர்தலும் வெளிப்படையான தேர்தலும் நடத்த முடியாது. ஆக மோசடிக்கு வாய்ப்பு இருக்குது, மோசடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோடு வந்து இந்த பேரணி வந்து நடக்க போகுது. இந்த பேரணிக்கான களப்பணி வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக போயிட்டுருக்கு. இதற்கிடையில் வந்து நம்ம வந்து பல்வேறு மக்களை சந்தித்து வந்து உங்களுக்கு இவிஎம்மில் வந்து விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, இவிஎம்மில் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா, இவிஎம்மில் வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இவிஎம் தேர்தல் வேணுமா இல்லை வந்து பழைய முறையில் வந்து வாக்குச்சீட்டு முறை தேர்தல் வேணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கேட்டோம். மக்களுக்கு யாருக்குமே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து துளி நம்பிக்கை கிடையாது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து மோசடி நடக்குதா நடக்கலான்னு கூட எங்களுக்கு புரிய மாட்டேது. அது என்ன இருக்குது, யாருக்கு ஓட்டு போட்டால் யாருக்கு போகுதுங்கிறது கூட புரிய மாட்டேது அப்படின்னு வந்து மக்களோட பதிலாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி, உங்களுக்கு வந்து இவிஎம் வேணுமா இல்லை வந்து பழைய வாக்குச்சீட்டு முறை வேணுமா கேட்டப்போ வந்து மக்கள் யாருக்குமே வந்து இவிஎம் வேணாம், இவிஎம்மில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அப்படிங்கிறது வந்து மக்களோட பதிலாக இருக்குது. ஸோ அதற்கான காணொலிகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर से अगर तो सरकार बदलेगी, बैलेट पेपर से ही बदलेगी। अगर तो ईवीएम इतनी सही है तो उसे हटाओ। अगर तो तुम्हें लगता है कि तुम्हारी सरकार अच्छी है कि वो बार बार आ सकती है सत्ता में, तो ईवीएम हटाओ और बैलेट पेपर से अपना चुनाव करवाओ। जब देखते हैं कौन आएगा। ईवीएम या बैलेट पेपर? सर जी, आपको 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 ईवीएम या बैलेट पेपर चाहिए? हमें बैलेट पेपर चाहिए। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर चाहिए? बैलेट पेपर चाहिए। ईवीएम मशीन होना चाहिए कि ठप्पा वाला होना चाहिए? अरे ठप्पा वाला चाहिए या बैलेट पेपर चाहिए? बैलेट पेपर। सर जी, एक सवाल है, ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर चाहिए। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। ठप्पा वाला होना चाहिए। ठप्पा वाला होना चाहिए। सर जी, आपको ईवीएम होना चाहिए या बैलेट पेपर होना चाहिए? बैलेट पेपर होना चाहिए। मशीन होना चाहिए कि ठप्पा? ठप्पा वाला। सर जी, एक ही सवाल है, ईवीएम या बैलेट पेपर? ठप्पे वाली। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? खाने को नहीं मिलेगा, ईवीएम नहीं दे देगी खाने को मुझे। आपको ईवीएम या बैलेट पेपर चाहिए? बैलेट पेपर। अरे हाँ। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। होना चाहिए, बैलेट होना चाहिए। ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर होना चाहिए। सर जी, आपको एक सवाल है, ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर बहुत ज़रूरी है इस टाइम, क्योंकि बहुत धोखाधड़ी हो रहा है, इसमें जानकारी जारी रहे। सर जी, आपको ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर। ईवीएम चाहिए कि बैलेट पेपर? बैलेट पेपर। बैलेट पेपर चाहिए। जी, सर जी, आपको ईवीएम होना चाहिए या बैलेट पेपर? बैलेट पेपर। ओके जी। मशीन होना चाहिए या बैलेट पेपर होना चाहिए? बैलेट पेपर होना चाहिए। सर जी, आपको एक सवाल है, आपको क्या चाहिए, ईवीएम या बैलेट पेपर? बैलेट पेपर चाहिए। सर, one question, what do you want, EVM or ballot paper? बैलेट पेपर। बैलेट पेपर। तो आपको क्या चाहिए, EVM या बैलेट पेपर? ஸோ வந்து இந்த காணொலிகளெல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து புரிய வரது என்னென்னா வந்து மக்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது வந்து துளியும் நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு வந்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் வந்து தேர்தல் நடத்தணுங்கிறதா விருப்பமாக இருக்குது. அவங்க கூறுவது என்னென்னா வந்து எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து நாங்கள் போடுற ஓட்டு வந்து கரெக்டான நபருக்கு போய் சேருதா இல்லை அங்கே ஏதாவது மோசடி நடக்குதாங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க எதிர்பார்க்குறது வந்து வெளிப்படையான தேர்தல். அந்த வெளிப்படையான தேர்தல் வந்து வாக்குச்சீட்டு முறையில் தான் நடக்கும்.
அந்த வெளிப்படையான தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினா மட்டும்தான் உறுதி செய்யப்படும். ஆக மீண்டும் இந்தியாவில் வாக்குச்சீட்டு முறையில் வந்து தேர்தல் நடத்தணுங்க அப்படிங்கிறது வந்து பாரத் முக்தி மோர்ச்சாவோட கோரிக்கையாக இருக்குது. அதற்காக 31 ஜனவரி 2024 அன்றைக்கி வந்து இந்திய தலைமை தேர்தல் அலுவலகத்தை நோக்கி வந்து ஒரு மாபெரும் பேரணி நடத்த போகிறாங்க. ஸோ அந்த பேரணிக்கு வந்து இந்தியா முழுவதும் மக்கள் வந்து கடுமையான ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மீண்டும் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க EVM-ஐ தடை செய்ய வேண்டும். மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. நன்றி.